உங்களுக்கு தெரியுமா, ஒடிசாவின் பூரி ஜெகந்நாதரை மக்கள் ஏன் மணிமா என்று அழைக்கிறார்கள்? அது பிரபஞ்சத்தின் அதிபதியை ஒரு பேரரசராக பாவித்து செய்யப்படும் மிக உயர்ந்த அரச மரியாதையாகும். மணிமா டாகா என்றால் என்ன என்று முதலில் பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் கருவறையின் பிரதான வாயிலான கலஹத்தா துவாரா கதவுக்கு வெளியே நின்று பிரதிகாரி எனப்படும் சேவகர்கள் மணிமா மணிமா என்று உரக்க குரல் கொடுத்து இறைவனை துயில் எழுப்புவார்கள். பேரரசரே, ரத்தின சிம்மாசனத்தில் அமர்ந்து எங்களுக்கு அருள் பாலிக்க விழித்தெழுங்கள் என்பதே இதன் சாரம். ரத யாத்திரையின் போது நடக்கும் பகண்டி ஊர்வலத்தில் ஜெகந்நாதர் ஒரு சக்கரவர்த்தி போல கம்பீரமாக அசைந்து வரும்போது அவருக்கு முன்னால் செல்லும் சேவகர்கள் மணிமா மணிமா என்று முழக்கமிட்டு வழியேற்படுத்தி கொடுப்பார்கள். அரசர் வருகிறார், வழிவிடுங்கள் என்பதே இதன் பொருள். பக்தர்கள் தங்கள் குறைகளை முறையிடும்போது மிகவும் உருக்கமாக மணிமா ஹே என்று அழைத்து சரணடைவார்கள். என் பேரரசனே, என்னை காத்தருள்வாய் என்று உரிமையுடன் வேண்டுவார்கள். இப்போது பகுடா என்றால் என்ன என்று பார்க்கலாம். பகுடா என்பது இறைவன் இரவு உறங்கச் செல்லும் சடங்கின் பெயர். அப்போது குந்தியா என்று அழைக்கப்படும் இறை சேவகர்கள் ராஜாதி ராஜராஜேஸ்வர ஈஸ்வர தாக்கூர் மணிமா என்று புகழாரம் சூட்டி வழிபடுவார்கள். சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பே ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு இந்த புருஷோத்தம க்ஷேத்திரம் எனப்படும் பூரி க்ஷேத்திரத்தில் இறைவனை தரிசித்த போது பரவசத்துடன் மணிமா என்று அழைத்து உருகியதாக வைணவ இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. நீங்களும் பூரி ஜெகந்நாதரை தரிசிக்கும்போது மணிமா என்று அழைத்து அந்த பேரரசனின் அருளை பெறுங்கள்.